காரை கொஞ்சம் தள்ளி நிறுத்தச் சொன்னதால் எழுந்த வாக்குவாதத்தில் இளைஞர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்திற்கு உட்பட்ட வடக்கஞ்சேரியில் அமைந்துள்ள பெட்ரோல் நிலையத்தில் இளைஞர்களை கொடூரமாக தாக்கிய கும்பல் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. 2 இளைஞர்கள் பெட்ரோல் நிரப்ப வந்துள்ளனர். அப்போது அங்கு காரில் வந்த சிலர் காரை இருசக்கர வாகனத்திற்கு மிக நெருக்கமாக நிறுத்தியதாக தெரிகிறது. இதனால் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் காரில் இருந்த அந்த கும்பல் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்களை கொடூரமாக தாக்கியது. பெட்ரோல் நிரப்பும் மையத்திலிருந்து அந்த இளைஞர்கள் தப்பி அருகிலுள்ள பேக்கரிக்கு சென்றபோது அங்கும் விடாமல் அந்த கும்பல் கொடூரமாக தாக்கியது. காயமடைந்த இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அசாம் மாநிலம் கோக்ரஜார் பகுதியில் கனமழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். முழங்கால் அளவிற்கு மேல் வெள்ள நீர் சூழ்ந்ததால் வீட்டை விட்டு வெளியேறி சிலர் தற்காலிக முகாம்களில் தங்கியுள்ளனர். வீட்டை விட்டு வெளியேற மனமில்லாத ஒரு சிலர் குடிநீர், உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளின்றி அவதியடைந்துள்ளனர். கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தில் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான பதவி நீக்க தீர்மானத்தை ஏற்பதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்துள்ளார். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் இருந்து கடந்த பிப்ரவரியில் கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்டது. இந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்ததால் அவரை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானம் மாநிலங்களவையில் ஏற்கப்பட்ட நிலையில் தற்பொழுது மக்களவையிலும் ஏற்கப்படுவதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்துள்ளார். மேலும் நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க 3 பேர் கொண்ட குழுவை சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்தார். இந்த குழுவில் உச்சநீதிமன்ற நீதிபதி அரவிந்த் குமார், சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மணீந்தர் மோகன் ஸ்ரீவஸ்தவா மற்றும் கர்நாடக உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் PV ஆச்சாரியா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இந்த குழு தனது அறிக்கையை விரைவில் சமர்ப்பிக்கும் என சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.